ஹாய் நெட்டு ஆரம்பிக்கும் பிரச்சனை பண்ணாதீங்க. நான்லாம் பெரிய வித்வான் இல்லை. அதான் அந்த கராத்தே அதுக்கப்புறம் அந்த கத்தி சண்டைலாம் எனக்கு தெரியும். கத்தி சண்டையில் பெரிய பெல்ட்லாம் வாங்கியிருக்கேன், ஆரஞ்சு பெல்ட். கத்தி சண்டையில் எங்கே ஆரஞ்சு பெல்ட்? ஓகே சரி விடுங்க. ஹாய் நெட்டி ஃபார் யூஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். நான் தான் உங்கள் ரிவ்யூ ராஜா. வளரும் போது தெரிஞ்சிருக்கும் என்ன படம் பார்த்தேன்னு. அந்த படம் தான் கத்தி சண்டை. எப்படின்னா இந்த படத்தோட டைரக்டருக்கு ஒரு பெரிய பியூட்டி இருக்குது. ஒரு டைரக்டருக்கு ஒரு பியூட்டி இருக்கும். இவரோட பியூட்டி என்னன்னா, ஒரு 100 தமிழ் கமர்ஷியல் படத்தை எடுத்து தெலுங்கு படத்தெல்லாம் எடுத்து ஒரு குழப்பி ஒரு படம் பண்ணார்னா அது ஒரு படமாக இருக்கும். அந்த வகையில் நான் பார்த்த ஒரு படம் தான் கத்தி சண்டை. இதோட கதை என்னன்னு சொல்கிறது, எப்படின்னு சொல்லுவேன். ஒன்றும் இல்லை. எப்பயுமே வந்து ஒரு ஹீரோ திருட மாட்டார். திருடினார்னா என்ன பண்ணுவார், அந்த காசை வச்சு நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவார். அதே மாதிரி இந்த படத்தில் நம்ம ஹீரோ விஷயம் என்ன பண்ணுவார்னா, தமிழ்நா வீட்டிலேருந்து சில பல கோடிகள் அழுவார். அப்படி அள்ளிட்டு போய் அந்த காசெல்லாம் எப்படி செலவு பண்ணுறாரு, என்ன விஷயங்கள்லாம் நல்லது பண்ணுறாரா கெட்டது பண்ணுறாரா கலந்தது தான் இந்த படத்தோட கதை. எப்படி சொல்கிறது, இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் வர காமெடி கம்பேக் அப்படின்னாங்க. அதெல்லாம் ட்ரெய்லரில் பார்க்கும்போது ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. படம் பார்க்கும்போது இருக்கிறதுலே பெரிய மைனஸ் வடிவேல் சாரோட காமெடியாக இருந்துச்சு. படம் பார்க்கும்போது அதில் வடிவேல் சார் தானே, ஐயோ என்னடா காமெடியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இழுக்கிறாங்க, நானும் இழுத்தேன். அவரோட சூரியோட காமெடி செம்மையாக இருந்துச்சு. அடுத்ததான் அந்த படத்தில் வந்து நம்ம ஹீரோ விஷால், அவர் எப்பயுமே வந்து ஆக்ஷன்லாம் செம்மையாக பண்ணுவார். இந்த படத்தில் ஆக்ஷன் ஆகட்டும் அவரோட காமெடி ஆகட்டும் சூப்பராக பண்ணியிருக்காரு. அடுத்ததான் நம்ம தமன்னா, திலாலங்கடியில் எப்படி ஒரு பாட்டுக்கு ஒரு நடந்து போது மட்டும் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதே மாதிரி இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. நிறைய கேரக்டர் அங்கே வந்து போயிட்டே இருப்பாங்க, ஃப்ளாஷ்பேக்லாம் இருக்கும். அடுத்ததான் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் எங்கே போய் கண்டுபிடிச்சேன்னா, பக்கத்தில் ஆடியன்ஸ் தான். இப்போ ஐயோ பாட்டை போட்டுறாதீங்க ப்ளீஸ் போட்டுறாதீங்கன்னு சொல்லி ஒரு பையன் கத்துறான் அந்த பக்கம். இந்த பக்கம் வருது இல்லை இன்டர்வியூ முடிஞ்சா அடுத்து பாருங்க சிபிஐ வருவார். அடுத்து சுரேஷ் சார் கதை யோசிக்கிறதோ இல்லையோ, இங்கே உட்காந்துருக்க ஆடியன்ஸ்லாம் செம்மையாக யோசிச்சாங்க. கதை நான் பார்க்கும்போது செம்ம பில்டப்பாக இருந்துச்சு. என்னடா ரொம்ப யோசிக்கிறீங்களேன்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் கலந்துகிட்டு இருந்துச்சு. ஸ்க்ரீனில் ஓடுதோ இல்லையோ, அங்கே நடக்குதோ இல்லையோ, அங்கே நடக்கிறத கரெக்டாக ஆடியன்ஸ் கணிச்சிடுறாங்க. அப்போ பார்த்துங்க அந்த கதை எந்த லெவலுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. அடுத்து அந்த படத்தோட மியூசிக் கேட்டிங்கன்னா நம்ம ஹிப்ஹாப் தமிழ் ஆதி, அவர் எப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு இந்த பாட்டெலாம் போட்டார். அதுக்கப்புறம் படத்துலையும் அதே பாட்டெலாம் கொஞ்சம் ரீமிக்ஸ் பண்ணி போடுவார். அந்த வகையில் வந்து நான் கொஞ்சம் கருத்துன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வந்துச்சு. அந்த பாட்டு ஓகேவாக இருந்துச்சு. அந்த பாட்டு மட்டும் தான் ரிலீஸ் பண்ணாங்க படத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இந்த படத்தில் இருக்க எல்லா பாட்டுமே நல்லா இருக்காது, அந்த ஒரு பாட்டு நல்லா சொல்லிட்டு அந்த மாதிரி தான் ஒரு பாட்டு ஓகேவா இருந்துச்சு. அடுத்தா கேட்டிங்கன்னா வேறு என்ன சொல்கிறது, இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி ரிச்சர்ட் பண்ணியிருக்காரு. கோப்படலாம் நான் பார்த்துருப்பேன், எனக்கு கிளாரிட்டியாக இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் கிளியாரிட்டியாக ரொம்ப சூப்பராக காமிச்சிருந்தாரு. அடுத்தா பார்த்தோன்னா அந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸ் கேட்டிங்கன்னா டேரக்டர், அவ்வளோதான் அவர் என்ன பிடிச்சா அடிப்பார், அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. இந்த படத்தோட டேரக்டர் கேட்டிங்கன்னா நல்ல கதையாக இருந்தாலும் சொல்ல வேண்டிய விதம் வந்து பார்த்தோன்னா நிறையா படத்தில் பார்த்த விஷயம் இருக்கும். கத்தி படத்தில் பார்த்து சினிமா இருக்கும், நம்ம ஜென்டில்மேன் படத்தில் பார்த்த விஷயம் மாதிரி இருக்கும். பல படத்தோட ஈஸியாக ரிலேட் பண்ணிடலாம், ரிவ்யூஸ்லாம் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி ரிலேட் பண்ணுற விஷயமா இந்த படத்தை கொடுத்துருந்தார். சீன்ஸ்லாம் இந்த சீன்லாம் நான் அந்த படத்தில் பார்த்துட்டேன்பான்னு எல்லாரும் சொன்னாங்க. அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இல்லாமல் ஸோ பெட்டரான ஒரு ஸ்க்ரீன் பிளேயோட கொடுத்துருந்தா இந்த படம் நல்ல ஒரு ஹிட் ஆகிருந்திருக்கும். ஸோ காமெடி படமானு கேட்டிங்கன்னா ஓகே காமெடி நினச்சி நம்ம பார்த்துடணும். ஆக்ஷன் படம் கேட்டிங்கன்னா ஆக்ஷன் இருக்குது சொல்லிட்டு நம்ம பார்த்துணும். ஸோ நான் போய் இந்த படத்தை தேட்டரில் பார்த்தேன். நீங்கள் பார்க்கணுன்னா தியேட்டரில் தான் பார்க்கணும், இந்த டிவியில் பார்க்குறேன், இந்த ஃபோனில் பார்க்கலாம் வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இப்போ நான் கிளம்பிக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும், இல்லை டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், இந்த படத்தோட நாங்கள் ஃபோட்டோஸு லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருப்போம், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அடுத்ததான் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கண்டிப்பாக பண்ணிடுங்க. கீழே லைக் இருக்கும் பண்ணிடுங்க. அடுத்ததாக கமெண்ட் முக்கியமாக பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் கிளம்பிக்கிறேன். நன்றி.